எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1 அத்தியாயம் 1 இளைய பல்லவன். காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த களப்போர் பாடத் திறமெனோ என்று கலிங்கத்து பரணியில் பரணிக்கோர் புலவரான ஜெயங்கொண்டார் தமிழக மகளிரை அரைகூவி அழைத்து மகளிர் தத்தம் கணவருடன் நடத்திய கலவி போரையும் களச்சென்னியான முதலாம் குலோத்துங்கன் கலிங்கத்தின் மீது நடத்திய ஆயுதப் போரையும் சிலேடை கோர்த்து பாடியது பல வருடங்களுக்கு பின்புதான் என்றாலும் அந்த போருக்கு வித்திடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே காரணமாயிருந்த கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறை சித்திரா பௌர்ணமியின் அந்திமாலை நேரத்தில் இயற்கை வனப்பின் எல்லையை எட்டி கொண்டிருந்தாலும் இயற்கை வனப்புடன் இணையும் எத்தனையோ செயற்கை கஷ்டங்களையும் சுட்டிக்காட்டிக் கொண்டுதான் இருந்தது. மாலை கதிரவன் தன் மஞ்சள் நிற கதிர்களை எதிரே இருந்த வங்கக்கடலின் நீல நிற அலைகளின் மீது பாய்ச்சி மயில் துத்தத்தை தங்கமாக அடிக்கும் ரசவாதியைப் போல அலைகளின் நிறத்தை பொன்னிறமாக மாற்றிக்கொண்டிருந்தாலும் அந்த மாற்றமும் ரசவாதி அகன்றவுடன் மறைந்துவிடும் மாயாஜாலத்தைப் போலவே ஆதவன் மறைய அகன்று சிருஷ்டியின் அனித்தியத்தை நிரூபித்துக் கொண்டிருந்தது. அத்தகிரியில் தோன்றி மைஞ்சூரை, பூரணை, பிராணிகிதை, பேணகங்கை, வேணுகங்கை, இந்திராவதி ஆகிய 6 உபநதிகளையும் சேர்த்தணைத்துக் கொண்டதால் பிரம்மாண்டமாக பெருகி 90 காத தூரம் ஓடி வந்த களைப்பை போக்கிக் கொள்ள பாலூர் பெருந்துறைக்கருகில் கடற்கணவனுடன் வேகமாக மோதி கலந்துவிட்ட புண்ணிய நதியான கோதாவரியின் வண்டல் கலந்த செந்நிற நீரும் ஆதவனுக்கு துணை செய்து நீலக்கடலின் நிறத்தை சங்கம பகுதியில் சிறிது தங்கமாக மாற்றியதென்றாலும் மாலை நேர காற்றால் திரும்ப எழுந்த பெரும் அலைகள் கோதாவரியின் பொன்னிற நீருக்கும் பழைய மயில் துத்தத்தின் நிறத்தையே அளித்து பிற்காலத்தில் இந்த கலிங்கத்தின் பொன்னும் மணியும் சூறையாடப்படும் நிலைப்பது மதிப்பெற்ற மயில் துத்தம் தான் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருந்தன. சில வருடங்களுக்குள்ளாகவே கலிங்க நாடு நிலைகுலைந்து கலங்கி போய்விடும் என்பதை முன்கூட்டி அறிவிக்க விரும்பியது போல் ஓரத்தே அடிக்கடி கலங்கி பொன்னிறம் பெற்ற வங்கக்கடல் நீரை வானிலிருந்து கவனித்த 2 வெண்ணிற மேகங்களுக்கும் அந்தி சூரியன் தனது பொன்னிறத்தை பூசத்தான் முயன்றான். ஆனால் அந்த மாயையிலிருந்து தப்ப முயன்றன போல மேகத்துண்டுகள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. கோதாவரியின் முகத்துவாரத்தை அடுத்தாற் போல பிரம்மாண்டமாக எழுந்த பெரும் கோட்டை மதில்களுக்கு பின்னால் இருந்த அரண்மனை உப்பரிகை உச்சியில் தெரிந்த கலிங்கத்தின் பெருங்குடி தனக்கு நிகரிலே என காற்றில் படபடத்து கொண்டிருந்தாலும் எதிரே கடலில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற பல நாட்டு கப்பல்களின் கொடிகள் அலைகளால் உந்தப்பட்ட நவாய்கள் முன்னும் பின்னும் ஆடியதன் விளைவாக தங்கள் கொடிமரங்களுடன் முன்னால் சாய்ந்து சீக்கிரம் உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆணவம் வேண்டாம் என எச்சரித்துக் கொண்டிருந்தன. அந்த நவாய்களிலிருந்து கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த வணிக படகுகளின் துடுப்புகள் சரையில் என்று துலாவப்பட்டதாலும் கரையோரம் வந்து இழுக்கப்பட்ட படகுகளாலும் படகிலிருந்து குதித்த வணிகர்களாலும் கரையோரத்தில் சற்று தள்ளியும் இருந்த கட்டுமரங்களில் மீன் பிடிக்க மீனவர்கள் வீசிய வலைகள் பலமாக பல இடங்களில் இழுக்கப்பட்டதாலும் அந்த பெருந்துறையின் கரையோர நீர் பெரிதும் குழம்பியும் கலங்கியும் இருந்தது. தமிழர்கள் அதிகமாக குடியேறியதால் தமிழகத்தில் சாதாரணமாக வைக்கப்படும் ஊர் பெயரைப் போல கலிங்கத்தின் அந்த பெருந்துறைக்கு பாலூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெயரையும் பாலூரா என்று கிரேக்க வணிகர்களும் அரபியரும் சீனத்தாரும் அழைத்தார்களாதலால் சரித்திரத்தில் பாலூரா என்றே அந்த துறைமுகத்தின் பெயர் நிலைத்துவிட்டது. இருப்பினும் பாலுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தமில்லை என்பதை சுட்டிக்காட்ட இஷ்டப்பட்டவன் போல சித்ரா பௌர்ணமி தினத்தின் அந்த மாலை நேரத்தில் கதிரவன் மறையும் சிறிது நேரத்திற்கு முன்பாகவே தன் பால் நிறத்தை வெளிக்கு காட்டாமல் ஏதோ பெருங்கோபத்துடன் விழிப்பவன் போல சிவந்த பந்தாக முழு சந்திரனும் மெல்ல வான்வெளியில் தோன்றினான். தங்கச்சூரியன் மறைய முற்பட்டு தங்கமதி தலையெடுத்த பின்பு பாலூர் பெருந்துறையின் அழகு முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக கண்ணையும் இதயத்தையும் கவர்ந்தது. அத்துடன் அந்த துறைமுகத்தே வேதனையும் கூச்சலும் கூட கலந்துதான் கிடந்தது. அந்த மாலை நேரத்தில் நகரத்துக்குள்ளிருந்து திடீரென வானத்தில் கூட்டமாக பறந்து வந்து எதையோ மறந்து வைத்துவிட்டன போல் வெகு வேகமாக கூட்டமாக திரும்பிய புள்ளினங்கள் பாடிச் சென்ற இசை காதுக்கு மிக இன்பமாக இருந்ததென்னமோ உண்மைதான். ஆனால் துறைமுகக்கரையில் இழுக்கப்பட்ட படகுகளிலிருந்து பெரும் பொதிகளை இறக்கி மூட்டைகளை தோள்மேல் சுமந்து சுங்க கொட்டடிக்கு சென்று கொண்டிருந்த ஊழியர் கூட்டம் சுமைகளை ஏற்றிக்கொள்ள போட்ட சத்தமும் சுமந்து சென்ற போது போட்ட முனகலும் இன்பமான இந்த துறைமுகத்தில் மாந்தர் துன்பமூச்சு விடும் காலம் அதிக தூரத்தில் இல்லை என்பதை அறிவுறுத்தின. அத்துடன் கடற்கரையின் அலைவோரத்திலிருந்து சற்று தூரத்தே இருந்த சுங்கச்சாவடிகளை நோக்கி போடப்பட்டிருந்த ஒரே ஒரு பெரும் கப்பிச்சாலையில் தென்கலிங்கத்தின் பெரும் மாடுகள் இழுத்துச் சென்ற நானா தேசத்து பொதி மூட்டைகளும்
பெட்டிகளும் கர்ணகடூரமான சத்தத்தை விளைவித்தன. வண்டிகளில் ஏற்றப்பட்ட பெரும் சுமையை தாளாத மாடுகள் விட்ட பெருமூச்சையும் ஆயாசத்தையும் தலை தூக்கி பார்த்த கடையோர கடல் நாரைகள் குவா குவா என்று தங்கள் நீண்ட அலகுகளை விரித்து பரிகசித்து பிறர் துன்பப்படுவதை பார்த்து மகிழ உலகத்தில் ஜீவராசிகள் இன்றும் உண்டு என்பதை நிரூபித்தன. இப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து புகட்டிக் கொண்டிருந்த பாலூர் பெருந்துறை மேல் நாட்டாரும் கீழ் நாட்டாரும் தூர கீழ் திசை நாடுகளுக்கு செல்வதற்கு ஒன்று கூடும் ஒரே துறைமுகமாதலால் அந்த பெருந்துறையில் யவனரும் சீனரும் அராபியரும் தமிழரும் ஆந்திரரும் வடநாட்டாரும் கலந்து காணப்பட்டது. என்றும் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததல்லாமல் நல்லெண்ணம் மட்டும் இருந்தால் உலகம் ஒன்று கூடுவது சாத்தியம் என்பதை வலியுறுத்தி கொண்டும் இருந்தது. இந்த கதை துவங்கும் 1063வது வருடத்து சித்ரா பௌர்ணமி அன்று வழக்கத்திற்கதிகமாகவே பல நாட்டு மரக்கலங்கள் அங்கு கூடியிருந்ததால் பலதரப்பட்ட வெளிநாட்டவர் கூட்டம் அன்று துறைமுகத்தில் ஏராளமாகி சிறு உலகம் ஒன்றே அங்கு சிருஷ்டியாகிவிட்டது போன்ற பிரமையை அளித்தது. தட்டை முகமும் மஞ்சள் நிறமும் உள்ள குள்ளச்சீனரும் ஆஜானு பாகுவாய் உஷ்ணபூமியின் விளைவாக கண்ணிச்சு வந்த சிவப்புடன் காணப்பட்ட யவனரும் மொட்டையடித்து தலைக்கு துணி கட்டி தொலதொலுத்த உடைகளுடன் உடைகள் நாலா பக்கமும் காற்றில் அலைய நடந்த சிவந்த மேனியும் திடகாத்திர தேகமும் உள்ள அராபியரும் அதிக உயரமோ அதிக குள்ளமோ இல்லாத தமிழகத்தாரும் உயர்ந்தும் கனத்தும் பயங்கரமாக விளங்கிய நீக்ரோவாரும் கலந்து நின்ற காட்சி நவதானியங்கள் கலந்த மங்கள பாலிகை போல அந்த பெருந்துறையை விளங்க வைத்தாலும் அந்த பாலிகைகளை உடைக்க விரும்பிய அமங்கல தூதர்கள் போல கூட்டங்களை விளக்க முற்பட்ட கலிங்கத்தின் சுங்கக்காவல் வீரர்கள் இப்படி வா, அந்த புறம் போகாதே என்று ஆணையிட்டு சுங்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாதபடி கட்டுப்பாடு செய்து பொதி தூக்கும் ஊழியர்களை விரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த விரட்டலுக்கு பணியாத ஊழியர்களை மென்னியை பிடித்து சுங்கச்சாவடிகளின் பக்கம் தள்ளவும் செய்தார்கள். இப்படி காவலரின் கெடுபிடியால் நடந்து கொண்டிருந்த சுங்க சோதனையையும் சுங்கச்சாவடிகளின் பக்கம் போய்கொண்டிருந்த சுமை தாங்கிய ஊழியரையும் பெரும் சாட்டைகளை பக்கங்களில் சுடேர் சுடேர் என சொடுக்கி நீக்ரோவாரை விரட்டி கொண்டிருந்த அராபியர்களையும் அமைதியாக ஒரே ஒழுங்குடன் ஏதோ படைக்கு அணிவகுப்பவர் போல் சென்று கொண்டிருந்த யவன வணிகரின் கூட்டத்தையும் கவனித்து கொண்டே கரைக்கு வந்து படகிலிருந்து தானும் இறங்கி தன் குதிரையும் இறக்கிய ஒரு வாலிபன் சற்று நேரம் அலைப்பகுதியிலேயே புரவியுடன் நின்று கடல் பிராந்தியத்தையும் எதிரே இருந்த பாலூர் நகரத்தின் பெரும் கோட்டையையும் நீண்ட நேரம் தன் கண்களால் துளாவினான். அந்த வாலிபன் அந்த பெருந்துறை கரையில் கால் வைத்ததுமே கலிங்கத்து போரின் வித்து விதைக்கப்பட்டு விட்டது என்பதற்கு சாட்சி சொல்ல இஷ்டப்பட்டன போல் கடலின் அலைகள் முன்னை விட பெரிதாக இரைச்சல் போட்டன. கதிரவன் மறைந்து விட்டதால் நகருக்குள் ஏற்பட்ட பெரும் விளக்குகளும் தீக்கண்களை விழித்து வந்திருப்பவன் யாரென பார்க்கவும் தொடங்கின. அந்த விளக்குகளின் தீவிலிகளில் நாமும் பங்கு கொள்வது பிசகன நினைத்த சந்திரனும் தனது தங்க நிறத்தை மாற்றிக்கொண்டு வெண்ணிறம் பெற்றான். கரையில் திடமாக காலூன்றி நின்ற அந்த வாலிபனுக்கு வயது 21க்கு மேலிருக்க காரணமில்லை. ஆயினும் அவன் கண்களில் விரிந்த ஆராய்ச்சி அவன் முதிர்ந்த அனுபவத்தை தெரியப்படுத்தியது. அவன் கன்னத்தில் சற்றே கீறியது போல இருந்த ஒரு வடு அவன் வதனத்தின் அழகை குறைப்பதற்கு பதில் அதற்கு ஒரு வீரக்கலையையும் இணையற்ற கம்பீரத்தையுமே அளித்தது. காகபக்ஷம் என்று புராணங்களில் சொல்லப்படுவது போல காக்கையின் இறகுகளைப் போல தலையில் விரிந்து கன்னங்களையும் தடவித் தொடங்கிய சுருண்ட அவன் கேசங்கள் மட்டுமின்றி அகன்ற நெற்றியும் அதிக வளைவு என்று சொல்ல முடியாதபடி சிறிதே வளைந்து திடீரென பக்கங்களில் கத்திகளைப் போல கூர்மையுடன் இறங்கிய புருவங்களும் நன்றாக சிவந்து சற்றே தடித்த இருந்த அவன் வாயுதல்களும் அந்த இளைஞன் வீரத்திற்கும் உறுதிக்கும் பெரும் சான்றுகளாக இருந்தன. அங்கியில் மறைந்த இடம் போக மீதி இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் காட்சியளித்த அவன் நீளமான கரங்களும் தழும்பேறிய விரல்களும் இளைய பருவத்திலேயே அவன் பெரும் போர்களை கண்டவன் என்பதை வலியுறுத்தின. சற்று குறுகி காணப்பட்ட அவன் இடையை அடுத்த கச்சையிலிருந்து பக்க பகுதிகளில் தொங்கிய வாள் அதிக நீளமில்லை என்றாலும் உரையின் பரிமாணத்திலிருந்து அந்த அகலம் மிகுதியென யூகிக்க முடிந்தது. அவன் கச்சையில் வயிற்றுக்கு எதிரில் செருகப்பட்டிருந்த சிறு வாளின் பிடியிலிருந்த விலை உயர்ந்த கற்கள் இளைஞன் அப்படியொன்றும் ஏழை இல்லை என்பதை விளக்கின. அவன் அங்கியின் முகப்பிலிருந்த தங்கச்சரிகை வேலைப்பாடும் இளைஞன் நல்ல பசையுள்ள குடும்பத்தில் பிறந்தவன் என்பதை நிரூபித்தன. உறுதியுடன் மணலில் புதைந்து நின்ற அவன் கால்களின் பெருவிரலொன்று மணலில் பதிந்து பதிந்து குழி செய்து கொண்டிருந்தது. அதை கண்ட கடல் நண்டுகள் கலிங்கத்திற்கு இப்பொழுதே இந்த இளைஞன் குழி தோண்டுகிறானோ என்று பயந்தன போல தங்கள் மணல் வலைகளை நோக்கி ஓடி மறைந்தன.
குதிரையின் கழுத்தில் ஒரு கையை போட்டுக்கொண்டு நின்ற வண்ணம் கடற்கரை பிராந்தியத்தை கண்களால் அளவெடுத்த அந்த வாலிபன் கடலின் லாவண்யத்தையும் கோதாவரியின் கம்பீர தோற்றத்தையும் வெண்மதி அள்ளிச் சொரிந்த வனப்பையும் பல நாட்டுக் களங்களில் வந்து சுங்கச்சாவடிக்கு சென்று கொண்டிருந்த வணிகப் பொருட்களையும் பார்த்து பிரமித்து நின்றான். இத்தனை வாணிபமும் இயற்கை வனப்பும் பொருந்திய இந்த துறைமுகத்தை, இந்த மாணிக்கத்தை இழக்க எதற்காக தென்கலிங்கத்து மன்னன் பீமனும் வடகலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனும் முயல்கிறார்கள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டே அந்த இளைஞன் நீண்ட பெருமூச்சொன்றை விட்டுவிட்டு தன் குதிரையை இழுத்து கொண்டு மெல்ல மெல்ல சுங்கச்சாவடியை நோக்கி நடக்கலானான். அவன் திடமாகவும் சந்தேகமின்றி யாரையும் தகவல் கேட்காமலும் நடந்ததிலிருந்து அவன் பாலூர் பெருந்துரைக்கு புதியவனல்ல என்பதை யூகித்து கொண்டார்களாதலாலும் அவன் இடையில் தொங்கிய வாளும் ஓரளவு பயங்கரமாயிருந்ததாலும் முகத்தில் கலையும் சற்று எச்சரிக்கை செய்தாலும் சுங்கக்காவலர்கள் கூட அவனை எந்தவித கேள்வியும் கேட்காமல் தடை செய்யாமல் விலகி வழிவிட்டார்கள். பல நாட்டவரின் கூட்டத்தோடு கூட்டமாகவும், சில சமயம் சீனரோடும், சில சமயம் யவனரோடும், சில சமயம் அராபியரோடும் தோளுடன் தோள் உராய்ந்து சென்ற அந்த வாலிபன் சுங்கச்சாவடிக்கு வெளியே குதிரையை நிறுத்திவிட்டு தான் மட்டும் சாவடிக்குள் நுழைந்தான். பெரும் மண்டபமாக சுமார் 100 தூண்களுடன் பல பகுதிகளாக பிரித்து தடைகள் வைத்து கட்டப்பட்டிருந்த அந்த சுங்கச்சாவடியின் சுங்கம் வாங்கும் அதிகாரிகள் ஆங்காங்கு நின்று பிரயாணிகளின் சரக்குகளுக்கு மதிப்பீடு செய்தும் சுங்கப்பணம் வாங்கியும் சுங்க முத்திரை பதிப்பித்தும் ஊழியம் புரிந்ததால் ஏற்பட்ட ஒளியும் சுங்க மதிப்பீட்டை எதிர்த்து வணிகர்கள் போட்ட கூச்சலும் காதை துளைத்து கொண்டிருந்தன. அத்துடன் வசூலிக்கப்பட்ட தங்கப்பணங்கள் பாறைகளின் மீது தட்டப்பட்டதாலும் சரக்குடைய வெண்கல இரும்பு குடங்கள் திடீரென இறக்கப்பட்டதாலும் ஏற்பட்ட உலோக ஒளிகள் மனிதர்களின் பேச்சொலிக்கு ஆதார சுருதி கூட்டின. படகில் வந்த இளைஞன் உள்ளே நுழைந்ததும் அந்த சுங்கச்சாவடி கூட்டத்தையும் அங்கு வசூலிக்கப்பட்ட பெரும் சுங்கத் தொகைகளையும் பார்த்து கொண்டே வணிகரல்லாத பிரயாணிகள் சோதிக்கப்படும் இடத்திற்கு சென்று தன் இடையிலிருந்த பட்டுப்பையை எடுத்து சுங்க அதிகாரியிடம் அளித்துவிட்டு விரலில் இருந்த ஒரு முத்திரை மோதிரத்தையும் காட்டினான். அந்த மோதிரத்தை கண்ட மாத்திரத்தில் மின்னலால் தாக்குண்டவன் போல் பேரதிர்ச்சியும் குழப்பமும் திகிலும் அடைந்த சுங்க அதிகாரி சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றான். பிறகு அந்த இளைஞன் கொடுத்த பையை சோதிக்காமல் திருப்பி அவனிடம் கொடுத்துவிட்டு சற்று இப்படி வாருங்கள் என்று கையால் சைகை காட்டிக்கொண்டே தன்னிடத்தில் வேறொருவனை இருக்கச் செய்து சாவடியின் கோடியில் இருந்த அறையை நோக்கி நடந்தான். வந்த இளைஞனும் மீண்டும் இடையில் பையை சொருகிக் கொண்டு பதிலேதும் பேசாமலும் முகத்தில் எத்தகைய வியப்பும் காட்டாமலும் சுங்க அதிகாரியை தொடர்ந்தான். அக்கம் பக்கத்தில் எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டே கோடியிலிருந்த தனியிடம் ஒன்றை அடைந்த சுங்க அதிகாரி இளைஞன் அருகில் வந்ததும், நீங்கள் அணிந்துள்ள மோதிரத்தின் மதிப்பு தெரியுமா உங்களுக்கு என்று பயத்துடன் வினவினான். அவன் சொற்களின் உண்மை கருத்தை புரிந்து கொண்டாலும் புரியாதது போல் நடித்த இளைஞன், தெரியும், 1000 பொற்களஞ்சுகள், அதற்கு சுங்கம் உண்டானால் விதியுங்கள் என்று கூறி சுங்க அதிகாரியை கூர்ந்து நோக்கினான். சுங்க அதிகாரியின் விழிகளில் கோபமே அதிகரித்தது. விலையை சொல்லவில்லை, வேறு மதிப்பை சொன்னேன் என்றான் சுங்க அதிகாரி கோபம் குரலில் உஷ்ணத்துடன் ஒலிக்க. வேறு எந்த மதிப்பை குறிப்பிடுகிறீர்கள் என்று மீண்டும் வினவினான் இளைஞன். இதை சிலர்தான் அணிய முடியும் என்று சுட்டிக்காட்டினான் சுங்க அதிகாரி. ஆம், இது பல்லவராஜ சின்னம். அதனால் என்ன? இதை பல்லவராஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அணியலாம். அதையும் நான் அறிவேன். இதை கேட்டதும் சுங்க அதிகாரியின் முகத்தில் ஈயாடவில்லை. அப்படியானால் தாங்கள் என்று திணறினான். கருணாகர பல்லவன். ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை அறிவிப்பவன் போல் தன் பெயரை அறிவித்தான் அந்த இளைஞன். சுங்க அதிகாரிக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த தைரியமும் போய்விட்டது. அவன் இதயத்தில் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகள் மோதின. இளைய பல்லவரா என்று மிதமிஞ்சிய வியப்பும் திகைப்பும் கலந்த குரலில் வினவினான் சுங்க அதிகாரி. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய கருணாகர பல்லவன், இனி நான் போகலாமல்லவா என்று வினவிக்கொண்டே மெல்ல திரும்பினான். இல்லுங்கள் என்ற அதிகாரியின் குரலை கேட்டு திரும்பிய இளைய பல்லவனை அருகில் இழுத்த அதிகாரி, நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்று பயத்துடன் வினவினான். கோடிக்கரை கூலவாணிகன் மாளிகை. அது நகரத்துக்குள் அல்லவா இருக்கிறது? ஆம். அப்படியானால் இப்பொழுது போக வேண்டாம். அடுத்தாற்போலுள்ள என் இல்லத்தில் தங்கியிருங்கள். நள்ளிரவுக்கு பின் போகலாம் என்று மன்றாடினான் சுங்க அதிகாரி. இப்பொழுது ஏன் போகக்கூடாது என்று சற்று நிதானத்தை இழந்து கேட்டுவிட்டு மீண்டும் போகத் துவங்கிய கருணாகர பல்லவன் கையை பிடித்து நிறுத்திய சுங்க அதிகாரி கலவரத்துடன் சொன்னான். பிடிவாதம் வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். ஊருக்குள் சென்றால் நீங்கள் உயிருடன் மீள முடியாது என்று. கருணாகர பல்லவன் விழிகளில் வியப்பு மலர்ந்தது. ஆனால் காரணத்தை அதிகாரி மெல்ல மெல்ல விவரிக்கத் தொடங்கியவுடன் அந்த வியப்பு கோபமாக மாறத் தொடங்கவே
தான் இருக்குமிடம் கலிங்கத்தின் சுங்கச்சாவடி என்பதையும் சுற்றும் முற்றும் வீரர்கள் நடமாட்டம் இருக்கிறது என்பதையும் கூட கவனிக்காமல் அத்தனை துணிவாய் இந்த கலிங்க பீமனுக்கு என்று ஆத்திரத்தில் சற்று இறைந்து கூவிவிட்டான் கருணாகர பல்லவன். அந்த கூச்சல் அதிகாரியின் காதில் மட்டும் விழுந்திருந்தால் இந்த கதையின் போக்கும் கருணாகர பல்லவன் வாழ்க்கையின் போக்கும் வேறு திசையில் திரும்பியிருக்கும். ஆனால் விதி யாரை விட்டது? அவன் கூவியது சற்று தூரத்தே இருந்த இரு வீரர்களின் காதிலும் விழுந்தது. உடனே நிகழ்ந்தது பிரளயம். அத்தியாயம் 2. அசைந்த திரை, அஞ்சன விழிகள். பாலூர் பெருந்துறையின் பிரம்மாண்டமான அந்த சுங்க மண்டபத்தில் பல நாட்டு வணிகரும் மற்றோரும் வாதிட்டதால் விளைந்த கூச்சலையும் மீறி காவலர் காதில் விழும்படியாக கலிங்கத்து மன்னனை நிந்தித்து கருணாகர பல்லவன் கூவிவிட்டதையும் அந்த நிந்தனை காதில் விழுந்ததும் வாள்களின் மேல் கைகளை வைத்த வண்ணம் காவலர் இருவர் அவனை அணுகத் தொடங்கிவிட்டதையும் கண்ட சுங்க அதிகாரி அடியோடு நிலைகுலைந்து திகைத்து போய்விட்டான். என்றாலும் அதற்கு காரணமான இளைய பல்லவன் மட்டும் தன்னை எதிர்நோக்கி வரும் ஆபத்தை பற்றி சிறிதும் சிந்தியாமலும் கோபம் தலைக்கேறி நின்றதாலும் விளைவை பற்றி அறவே கவலைப்படாமலும் உரையிலிருந்த தன் வாளை வெகு வேகமாக உருவினான். சாதாரணமாக நிதானத்தை இழக்காதவனும் திடபுத்தியுள்ளவனுமான கருணாகர பல்லவன் அன்று நிதானத்தை அறவே இழந்து உணர்ச்சிகளின் வசப்பட்டு வாளை உருவியதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. சுங்க அதிகாரி கூறிய விவரங்கள் அப்பொழுதும் அவன் புத்தியில் வலம் வந்து இளமையின் வேகத்தால் ஏற்பட்ட அவன் உணர்ச்சிகளை மேலும் கொந்தளிக்கவே செய்தன. அந்த கொந்தளிப்பின் விளைவு அவன் வீரவதனத்தில் இரத்த குழம்பை பாய்ச்சி செக்க செவேலென அடித்திருந்தாலும் அவன் அணிந்திருந்த அங்கி பழுப்பு நிறம் வாய்ந்திருந்ததாலும் சுங்கச்சாவடியின் பல இடங்களில் சுடர்விட்டு பழுப்பு கட்டைகளுடன் சிவப்பு ஜுவாலைகளுடன் நின்ற தீப்பந்தங்களைப் போலவே கருணாகர பல்லவனும் அந்த பெரும் மண்டபத்தில் நின்றான். பிற்காலத்தில் கலிங்கத்தின் பல பகுதிகளை கொளுத்துவிட்ட அந்த இளைய பல்லவனுக்கு மட்டும் வாய்ப்பு இருந்திருந்தால் அந்த பெரும்பணி சித்ரா பௌர்ணமியின் அந்த இரவிலேயே நடந்திருக்கும். அத்தனை கோபத்தையும் கிளறி உணர்ச்சிகளை கொந்தளிக்க செய்துவிட்ட செய்திகளை கருணாகர பல்லவனின் செவிகளில் பாய்ச்சி இருந்தான் சுங்க அதிகாரி. இளைய பல்லவனின் இயற்கை குணத்தை மட்டும் சுங்க அதிகாரி முன்கூட்டியே உணர்ந்திருந்ததால் தன்னந்தனியே வந்திருக்கும் ஓர் இளைஞன் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களில் அத்துமீறி இறங்க மாட்டான் என்ற அசட்டு நம்பிக்கை மட்டும் அவனுக்கு இருந்திருக்காவிட்டால் கலிங்கத்தில் ஊழியம் புரிந்தாலும் தமிழனாக பிறக்கும் பாக்கியத்தை செய்திராவிட்டால் அவன் வாயை திறந்தே இருக்க மாட்டான். ஆனால் பல்லவ முத்திரையுடன் கூடிய மோதிரத்தை இளைய பல்லவன் கரத்தில் பார்த்தவுடன் தமிழக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனை நாசமாக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே அவன் இளைய பல்லவனை தனியாக அழைத்துச் சென்று பாலூரில் உள்ள நிலையை மெல்ல மெல்ல விவரித்தான். அவன் தன்னை முதலில் யாரென விசாரித்த போது சற்றும் வியப்பெய்தாமல் கேள்விகளுக்கு பதில் சொன்ன இளைய பல்லவன் சுங்க அதிகாரி தன்னை தனிமையில் வரும்படி சைகை காட்டி அழைத்துச் சென்றதும் சற்று வியப்பே எய்தினான். தனி இடத்தை அடைந்ததும் தன்னை ஊருக்குள் செல்ல வேண்டாம் என்று அவன் தடுக்கவே அந்த வியப்பு பன்மடங்காக அதிகமாகியதால் அகலவிரிந்த கண்களை சுங்க அதிகாரியின் மீது நிலைக்க விட்டான் கருணாகர பல்லவன். இளைய பல்லவன் முகத்திலும் கண்களிலும் விரிந்த வியப்பின் சாயையை கவனிக்க தவறாத சுங்க அதிகாரி சற்று வெறுப்புடன் இதழ்களை மடித்து இளைய பல்லவர் வியப்படைய வேண்டிய நேரமல்ல இது என்று சற்று கண்டிப்பு துணித்த குரலில் மெல்ல கூறினான். இளைய பல்லவனின் இமைகள் சற்றே உயர்ந்தன. கூர்விழிகள் சுங்க அதிகாரியை நன்றாக ஊடுருவி பார்த்தன. பிறகு அவன் இதழ்களிலிருந்து முதிர்ந்த சொற்களில் ஏளனமும் துணித்தன. வியப்பை விதைத்தவர் தாங்கள், விதைத்த பின் விளைவை தடுப்பது எப்படி முடியும் என்று ஏதோ தத்துவ வினாவை விடுப்பவன் போல கேட்டான் கருணாகர பல்லவன். பல்லவனின் அந்த பதில் மிகவும் விசித்திரமாக இருந்ததால் சுங்க அதிகாரியின் முகத்திலும் வியப்பு குறி லேசாக படரவே அவனும் திருப்பி கேட்டான், என்ன வியப்புக்கு வித்திட்டவன் நானா என்று. சந்தேகம் என்ன, தாங்கள் தானே இங்கு தனிமையில் வரும்படி என்னை அழைத்தீர்கள் என்று வினவினான் கருணாகர பல்லவன். ஆமாம், அதில் வியப்புக்கு இடமெங்கே இருக்கிறது என்று வினவினான் சுங்க அதிகாரி. பூம்புகாரிலிருந்து மரக்கலத்தில் வருகிறேன், அதுவும் அரசாங்க அலுவலாக பாலூர் பெருந்துறையில் இறங்குகிறேன். சுங்கச்சாவடியில் சோதனைக்கு இடமில்லாமல் செல்ல என் முத்திரை மோதிரத்தை காட்டுகிறேன். உடனே தாங்கள் என்னை செல்ல அனுமதித்திருக்க வேண்டும். அதுதான் நியாயமாக நடக்கக்கூடியது. ஆனால் அனுமதிக்கவில்லை. தனிமையில் பேச அழைக்கிறீர்கள். மற்ற சுங்க அதிகாரிகளுக்கு எட்டா கையாக இருக்கும் இந்த இடத்திற்கு அழைத்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, ஊருக்குள் செல்ல விரும்பும் என்னை தடையும் செய்கிறீர்கள். இத்தனைக்கும் வியப்படையாமல் எந்த மனிதனால் இருக்க முடியும் என்று கேட்டான் கருணாகர பல்லவன் சற்றே இகழ்ச்சியுடன் கூடிய இளநகையை கூட்டி. சுங்க அதிகாரி தன் இதழ்களை சிறிது ஒருபுறம் இழுத்து தனக்கும் இகழ்ச்சி முறுவல் காட்ட முடியும் என்பதை நிரூபித்தான்.
பேச்சிலும் தான் இளைய பல்லவனுக்கு சோடையில்லை என்பதை காட்டத் தொடங்கி, நீங்கள் சொல்லுவதிலும் பொருள் இருக்கிறது, வியப்புக்கும் இடம் இருக்கிறது என்று கூறி வியப்புக்கும் என்ற சொல்லில் கடைசி உம்மை சற்று அழுத்தியும் உச்சரித்தான். வியப்புக்கும் என்றால் வேறு உணர்ச்சிக்கும் இடம் இருக்கிறது என்கிறீர்களா என்று வினவினான் இளைய பல்லவன். ஆம், தங்கள் நிலையில் நான் இருந்தால் வியப்புக்கு இடமளிக்க மாட்டேன். வேறு எதற்கு இடமளிப்பீர்? எச்சரிக்கைக்கு. எதை பற்றி எச்சரிக்கை? தங்கள் உயிரை பற்றி. இதை கேட்டதும் இளைய பல்லவன் அதிர்ச்சி அடைந்து விடுவான் என்று சுங்க அதிகாரி எதிர்பார்த்திருந்தால் அவன் ஏமாந்தே போனான். கருணாகரனின் விழிகளில் மேலும் வியப்பின் சாயையே படர்ந்தது. அந்த வியப்பு குரலிலும் துணிக்க கேட்டான். அரசாங்க அலுவலாக வந்திருக்கிறேன். இதோ இந்த பையில் சோழ மன்னனின் ஆக்ஞா பத்திரம் இருக்கிறது. நான் அரசாங்க தூதன். என்னை காப்பாற்றுவது கலிங்கத்து மன்னனின் கடமை. அப்படி இருக்க என் உயிருக்கு என்ன ஆபத்து நேரிட முடியும் என்று. முதலில் உயிருக்கு ஆபத்து நேரிடாது என்று பணிவுடன் ஒப்புக்கொண்ட சுங்க அதிகாரியின் குரலில் ஏளனம் ஒலித்தது. பின்னால் ஏற்படுமா? இளைய பல்லவன் சற்று நிதானத்தை கைவிட்டுவிட்டு கேட்டான் இந்த கேள்வியை. ஆமாம், முதலில் சிறையில்தான் தள்ளுவார்கள், பிறகு சமயம் பார்த்து என்று வாசகத்தை முடிக்காமல் விட்ட சுங்க அதிகாரி கழுத்தில் தன் கையை வைத்து சரேலென குறுக்கே இழுத்து முடிவு என்ன என்பதை அடையாளத்தால் காட்டினான். இளைய பல்லவன் முகத்தில் இருந்த வியப்புடன் மெல்ல மெல்ல கோபமும் கலந்து கொள்ளவே, இளைய பல்லவனான என்னையுமா சிறையில் தள்ளுவீர்கள் என்று சற்று சீற்றத்துடனே கேட்டான். தங்களைத்தான் முக்கியமாக தள்ளுவார்கள் என்று பதில் சொன்னான் சுங்க அதிகாரி. வீரராஜேந்திர சோழதேவரின் ஆக்ஞா பத்திரத்தை வைத்திருக்கும் என்னையா? இம்முறை கேள்வியில் கோபம் பூர்ணமாக ஒலித்தது. அந்த ஆக்ஞா பத்திரம்தான் தங்களுக்கு யமன். என்ன உளறுகிறீர்? கலிங்கத்துக்கு அமைதியை அளிக்கும் சாசனம் அது. ஆனால் அந்த சாசனம் கலிங்கத்தின் துறைமுகங்களை சோழர்கள் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வரும் நோக்கமுடையது. இதை கேட்டதும் கருணாகர பல்லவன் திக்பிரமை பிடித்து நின்றான். மிகவும் ரகசியமாக தன்னிடம் வீரராஜேந்திர சோழதேவர் அளித்த ஆக்ஞா பத்திரத்தில் அடங்கிய விவரங்கள் கலிங்கத்தின் ஒரு மூலையில் உள்ள பாலூர் துறைமுகத்தில் சாதாரண ஒரு சுங்க அதிகாரிக்கு தெரிந்திருப்பதை அறிந்ததும் மீண்டும் சொல்ல ஒண்ணா வியப்பின் வசப்பட்டு கையை கூட அசைக்காமல் நிலைத்து நின்றுவிட்ட இளைய பல்லவனை நோக்கிய சுங்க அதிகாரி, மீண்டும் வியப்பையே அடைகிறீர்கள் இளைய பல்லவரே, அதற்கு நேரமில்லை, எச்சரிக்கைக்குத்தான் நேரம் என ஆரம்பத்திலேயே சொன்னேனே என்று ஏளனத்துடன் கூறிவிட்டு பிறகு குரலையும் தனித்து கொண்டு மேலும் சொன்னான். இளைய பல்லவரே, கலிங்கத்தின் நிலை தாங்கள் எண்ணி வந்தது போல இல்லை. வீரராஜேந்திர சோழதேவர் கலிங்கத்துடன் சமாதானத்தை விரும்பலாம். ஆனால் தென்கலிங்கத்து மன்னன் பீமனோ வடகலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனோ சோழ நாட்டுடன் சமாதானத்தை விரும்பவில்லை. சென்ற ஆண்டில் கூடல் சங்கமத்திலும் அதற்கு முன்பு கொப்பத்திலும் நடந்த போர்களை கலிங்கத்து மன்னர்கள் இன்னும் மறக்கவில்லை. படைகளை அணிவகுப்பதிலும் நடத்துவதிலும் இணையற்றவர் என்று பாரதம் புகழும் மேலை சாளுக்கிய சோமேஸ்வர மன்னரையே முறியடித்த சோழ மன்னர்களின் பெரும் பலத்தை கண்டும் சோழ சாம்ராஜ்யம் மேற்கொண்டு விரிவடைந்து கொண்டே கலிங்கத்தின் வாசலுக்கும் வந்துவிட்டதை பார்த்தும் கலிங்கம் திகிலடைந்திருக்கிறது. வேங்கி நாட்டில் சதா உலவும் கலிங்கத்தின் ஒற்றர்கள் கலிங்கத்தின் துறைமுகங்களின் ஆதிக்கத்தை வீரராஜேந்திர சோழதேவர் விரும்புவதாகவும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள கலிங்கத்தின் மீது படையெடுக்கவும் அவர் தயார் என்றும் செய்து கொண்டு வந்திருப்பதாக பாலூரில் பெரும் வதந்தி சில நாட்களாக உலவுகிறது. இந்த வதந்தியின் விளைவோ என்னவோ எனக்கு தெரியாது. பாலூரில் உள்ள தமிழ் பெரு வணிகர்கள் பலரும் படை வீரர்கள் சிலரும் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் சுங்க அதிகாரி பேசவில்லை. இளைய பல்லவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை கவனிக்க சற்றே தன் பேச்சை நிறுத்தினான். இளைய பல்லவனின் முகத்தில் சிந்தனையின் சாயை தீவிரமாக படர்ந்தது. அவனும் சில வினாடிகள் பேசாமலே நின்று கொண்டு சுங்க அதிகாரி விவரித்துச் சொன்ன விஷயங்களை மீண்டும் மீண்டும் அலசி பார்த்தான். முதலாம் ராஜேந்திர சோழதேவர் கங்கை கொள்ள பெரும் படையனுப்பிய காலத்துக்கு முன்பிருந்தே சோழ நாட்டுடன் பகைமையும் சாளுக்கியர்களுடன் தோழமையும் பாராட்டிய கலிங்க நாடு திடீரென்று தம்முடன் சமாதானத்துக்கு இசையும் என்று வீரராஜேந்திர சோழதேவர் எப்படி எண்ணினார்? கொப்பத்தில் ராஜாதி ராஜனாலும் இளவரசன் இரண்டாவது ராஜேந்திரனாலும் கூடல் சங்கமத்தில் இரண்டாவது ராஜேந்திரனாலும் அவர் மகன் ராஜ மகேந்திரனாலும் சாளுக்கியர்கள் அடைந்த பெரும் தோல்விகளுக்கு பிறகு கலிங்கம் கலங்குவது இயற்கைதானே என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட கருணாகர பல்லவன், இருப்பினும் போர்களை விட சமாதானம் சிறந்ததல்லவா? சில துறைமுகங்களை கலிங்கம் விட்டு கொடுத்தால் என்ன? போர்களை நிறுத்தலாம், மக்கள் மாறமாட்டார்கள் என்றும் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை சுங்க அதிகாரி புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அவன், இளைய பல்லவரே, கலிங்கத்தின் துறைமுகங்களை, அதுவும் முக்கியமாக இந்த பாலூர் பெருந்துறையை சோழ மன்னர் விரும்பும் காரணம் கலிங்க மன்னர்களுக்கு நன்றாக தெரியும் என்றான். என்ன காரணம் என்று வினவினான் இளைய பல்லவன். புகாரும் புதுவையும் சோழகுலவள்ளியும் கொற்கையும் தமிழகத்தின் பெரும் துறைமுகங்கள்தான். ஆனால் அவற்றை விட சிறந்தது இந்த பாலூர் துறைமுகம் என்று சுட்டிக்காட்டினான் சுங்க அதிகாரி. எப்படி?
சுங்க அதிகாரி மிகுந்த அமைதியுடன் சொன்னான், இது சொர்ண பூமியின் திறவுகோல் என்று. கருணாகர பல்லவன் புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ளாதவன் போல கேட்டான், சொர்ணபூமியின் திறவுகோலா என்று? ஆம் இளைய பல்லவரே, வைரமும் வைடூரியமும் பதிக்கப்பெற்ற மணிக்கதவுகள் உள்ள கடாரத்திற்கும் தங்கம் மண்ணிலே கொளித்து கிடக்கும் சொர்ணத்தீவிற்கும் இந்த பாலூர் பெருந்துறைதான் திறவுகோல். இந்த துறைமுகத்திலிருந்துதான் வசதியான காற்று தென்கிழக்கு நோக்கி அடிக்கிறது. புகாரிலிருந்தும் புதுவையிலிருந்தும் கூட செல்லலாம். ஆனால் அந்த பிராந்தியங்களில் சில சமயங்கள் அடிக்கும் பெரும் காற்றுகள் கப்பல்களை திசை மாறச் செய்திருக்கின்றன. மூழ்கிய கப்பல்களின் எண்ணிக்கையும் அதிகம். ஆனால் பாலூர் பெருந்துறையிலிருந்து தென்கிழக்கில் சென்றால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆகவே இந்த பாலூர் பெருந்துறையை உடைய நாடு தென்கிழக்கு நாடுகளின் வணிபத்தின் முழு பலனையும் அடையும். கடாரத்தை வெற்றி கொண்டு மரகத தோரணத்தையும் ஆபரண வாயிலையும் கொண்டு வந்தும் முதலாம் ராஜேந்திரனின் கடற்படை இங்கிருந்துதான் கிளம்பியது. இதையெல்லாம் கலிங்கர்கள் அறிவார்கள். ஆகவே உயிரை கொடுத்தாலும் வாணிபம் கொளிக்கும் இந்த பெருந்துறையை கொடுக்க மாட்டார்கள் என்று பதில் சொன்னான் சுங்க அதிகாரி. ஆகவே உங்களுக்கு ஆபத்து ஊருக்குள் காத்திருக்கிறது. நீங்கள் வருவது மட்டுமல்ல, வரும் அலுவல் மட்டுமல்ல, இந்த பெருந்துறையில்தான் இறங்குவீர்கள் என்பதும் தென்கலிங்க மன்னருக்கு தெரிந்திருக்கிறது. அப்படியா? ஆம் இளைய பல்லவரே. ஆக நீங்கள் ஊருக்குள் போவதானால் மாற்று உடையில் போக வேண்டும். அதுவும் நள்ளிரவில் போக வேண்டும். அத்தனை எச்சரிக்கை தேவையா? அவசியம் தேவை. ஊர் முழுவதும் படை நடமாட்டம் இருக்கிறது. தமிழர்கள் பலரை சந்தேகத்தின் பேரில் சிறை செய்திருக்கிறார்கள் என்று முன்னமே சொன்னேன் அல்லவா? அது மட்டுமல்ல. குரலை மிகவும் தாழ்த்தினான் சுங்க அதிகாரி. கருணாகரன் முகத்தில் மெல்ல மெல்ல கோபம் துளிர்த்தது. இன்னும் என்ன தேவை? தமிழர்களை அவமதிக்க என்று சீறினான். தேவையானது நடந்திருக்கிறது. தமிழர்கள் வீதியில் நடமாடினாலும் கண்காணிப்பு இருக்கிறது என்றான் சுங்க அதிகாரி. என்ன அக்கிரமம்! சாதாரண மக்களை எல்லாம் ஒற்றர்களாக எண்ணுகிறானா பீமன் என்று சீரிய இளைய பல்லவனின் குரலில் அதிகம் கொந்தளிப்பு தெரிந்தது. அந்த கொந்தளிப்பை கவனிக்காத சுங்க அதிகாரி மேலும் தன் சாமர்த்தியத்தை காட்டி அது மட்டுமல்ல என்று ஆரம்பித்தான். எது மட்டுமல்ல என்று மீண்டும் சீறினான் இளைய பல்லவன். இரவில் தமிழர்கள் யாரும் ஊரில் நடமாட அனுமதிக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல பெரும் கசப்பாக இருந்ததால் முகத்தை சுளித்தான் கருணாகர பல்லவன். ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டாம், முழுவதையும் ஒரே அடியாக சொல்லித் தொலையும் என்று எரிந்தும் விழுந்தான். அந்த முகசுளிப்பையும் எரிச்சலையும் கொந்தளிப்பாக அடிக்கடி பெரும் கொல்லியை இளைய பல்லவனின் உணர்ச்சிகளில் சுருகினான் சுங்க அதிகாரி. அது மட்டுமல்ல இளைய பல்லவரே, சோழ வம்ச இளவலும் நேற்று சிறை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அக்கம் பக்கம் பார்த்து மிக மெதுவான குரலில் கூறினான். யாரது? எரிமலை குமரும் குரலில் எழுந்தது இளைய பல்லவனின் கேள்வி. அம்மங்காதேவியின் மகன் ராஜராஜ நரேந்திரன் செல்வன் என்றான் சுங்க அதிகாரி. எரிமலை திடீரென வெடித்தது. அத்தனை துணிவா கலிங்கத்து பீமனுக்கு என்று கோபம் கொந்தளிக்கும் குரலில் கனல் பொறிகள் சிதற கூவினான் கருணாகர பல்லவன். அதை கேட்டு திகைத்து போன சுங்க அதிகாரி சுயநிலை அடையும் முன்பாக வாள் தாங்கிய காவல் வீரர்கள் இருவர் இளைய பல்லவனை அணுகிவிட்டதால் மேற்கொண்டு என்ன செய்வது என்பதை அறியாமல் தத்தளித்தான் சுங்க அதிகாரி. நிதானத்தை தான் இழந்து விட்டதால் நிலைமை கைமீறிவிட்டதை உணர்ந்த கருணாகர பல்லவன் மின்னல் வேகத்தில் தன் வாளை உருவி காவல் வீரர்கள் இருவரின் வாள்களையும் சரேலென தடுத்தான். அதே நேரத்தில் கச்சையில் வயிற்றுக்கு நேரே இருந்த தன் குறுவாளை எடுத்து ஒரு காவலன் வயிற்றில் பாய்ச்சிக் கொண்டே அகலமான தன் பெருவாளை மற்றொரு வீரன் கழுத்தில் பாய்ச்சினான். மின்னல் வேகத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த விபரீதத்தாலும் காவலர் இருவர் திடீரென தரையில் சாய்ந்து விட்டதாலும் அடுத்த வினாடி அந்த பெரும் சுங்க மண்டபம் அமளிதுமலைப்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இரு காவல் வீரரை வானுலகுக்கு அனுப்பிய கருணாகர பல்லவனை சூழ மற்றும் சில வீரர்கள் விரைந்ததாலும் அவர்கள் சூழ்வதற்கு முன்பே வணிகர்களிடம் அச்சம் ஏற்பட்டு அவர்கள் சரக்குகளை காப்பாற்ற பெரும் கோஷத்தை கிளப்பி அங்குமிங்கும் ஓடியதால் காவலர், வணிகர், அடிமைகள் இவர்கள் கலந்து போய்விட்டதாலும் இந்த குழப்பத்தில் ஓரிரு பந்தங்களும் தலைகளிலிருந்து கீழே விழுந்து விட்டதாலும் நிலைமையை நன்றாக பயன்படுத்தி கொண்ட கருணாகரன் திடீரென வர்த்தகர்களுக்கிடையே பதுங்கி மறைந்து ஓரமாக ஒதுங்கி வெளியே வந்து தன் புறவியை அவிழ்த்து ஏறப்போனவனை கையை பிடித்து தடுத்த சுங்க அதிகாரி, வேண்டாம், குதிரையை நான் பார்த்துக் கொள்கிறேன், இப்படி வாருங்கள் என்று சுங்கச்சாவடியின் மறைவிடம் ஒன்றுக்கு அழைத்துச் சென்று, இந்தாருங்கள், இந்த மேலங்கியால் உங்களை நன்றாக மறைத்துக் கொள்ளுங்கள், இது அராபியர் உடை, தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைக்கும், அதோ போகும் அராபிய வணிகர் கூட்டத்துடன் கலந்து ஊருக்குள் நுழையுங்கள், கூலவாணிகன் விடுதிக்கு பிறகு செல்லலாம், ஊருக்குள் நுழையுங்கள், நுழைந்ததும் வெளிநாட்டு வணிகர்கள் தங்கும் பெரும் விடுதிக்கு நீங்கள் சென்றால் அங்கு தங்க இடமும் இருக்கிறது, தமிழரை அந்த இடத்தில் யாரும் தேடவும் மாட்டார்கள், அங்கு இருங்கள், பிறகு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அராபியர் அங்கியொன்றையும் அழித்துவிட்டு பழையபடி சுங்கச்சாவடி இருந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தான். சுங்க அதிகாரியின் சொற்களை நன்றாக மனதில் பதித்து
கொண்ட கருணாகர பல்லவன் அடுத்த வினாடி அங்கு நிற்காமல் பாலூர் பெருந்துறையின் கோட்டை வாயிலுக்கு செல்லும் அராபியர் கூட்டங்களுடன் கலந்து சென்றான். கோட்டை காவலர் ஒவ்வொருவரையும் தனிப்பட பரிசோதனை செய்தே உள்ளே அனுமதித்தார்கள். கருணாகர பல்லவன் வாயிலை அணுகியதும் திடீரென தலை கவிழ்ந்து ஏற்கனவே சோதனை செய்யப்பட்ட அராபிய வணிகன் ஒருவனது மூட்டையை எடுத்துக்கொண்டு அவனை தொடர முற்பட்டான். காவலன் முதலில் அவனை போக அனுமதித்து விட்டாலும் கால்புறத்தில் சற்றே தூக்கியிருந்த அவன் மேலங்கியிலிருந்து தலை நீட்டிய வாளின் நுனியை பார்த்ததும் ஏய் வா இப்படி என்று அழைத்தான். கருணாகர பல்லவன் திடீரென அங்கியை கிளற்றி காவலன் முகத்தில் எரிந்ததும் மட்டுமல்லாமல் அடுத்த வினாடி தன்னை சூழ்ந்து கொண்ட 4-5 காவலரை தன் வாழ்வீச்சினால் விலக்கிக் கொண்டு ஓரிருவரை வெட்டி போட்டுவிட்டு அந்த பெரும் துறைமுக நகரின் வீதிகளில் எங்கு போகிறோம் என்பதை அறியாமல் ஓடினான். அவனைத் தொடர்ந்து 10-15 காவலரும் விரைந்தார்கள். பாலென காய்ந்து கொண்டிருந்த அந்த வெண்ணிலவில் பாலூர் பெருநகரத்தின் நடுப்பகுதி வெள்ளை வெளேரென்றும் வீடுகளின் தாழ்வாரங்கள் நிழலடித்தும் பக்கப்பகுதிகள் கரேல் என்று இருட்டாகவும் தெரிந்ததால் அந்த நகரம் இருளும் ஒளியும் நன்மையும் தீமையும் கலந்த மனித இதயம் போல காட்சியளித்தது. வீரர்கள் கண்களில் படாமல் இருள் அடித்த பகுதியிலேயே ஓடினாலும் வீரர்கள் அவன் காலடி ஒளியை கொண்டே அவனை துரைத்துச் சென்றார்கள். எந்த வினாடியிலும் தான் அகப்பட்டுக் கொள்ளலாம் என்பதை கண்டதும் என்ன செய்வதென்பதை அறியாமல் திடீரென பக்கத்தில் இருந்த மாளிகை தாழ்வாரத்தில் பதுங்கினான். பிறகு மெல்ல மெல்ல இருளடித்து கிடந்த மாடி கூரை பகுதி மீது தொற்றி ஏறவும் தொடங்கினான். அந்த பல அடுக்கு மாளிகையின் சுவர்களில் நீண்டிருந்த கைப்பிடிகளை பிடித்த வண்ணம் அபாய நிலையில் நடந்து நடந்து தொற்றி ஏறி 2வது அடுக்கின் தாழ்வரையை அடைந்த இளைய பல்லவன் கீழே கருமையுடன் தெரிந்த அதல பாதாளத்தையும் தான் பிடித்திருந்த மெல்லிய தாழ்வாரச் சுவரையும் பார்த்து பிடி சிறிது பிசகினாலும் மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டான். இருப்பினும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து ஒரு மூளைக்கு வந்ததும் அடுத்து ஒரு சாளரம் இருப்பதைக் கண்டு அந்த சாளரத்தை எட்டி பிடித்து வெகுலாவகமாக தன் உடலை அதில் சாய்த்து ஓசைப்படாமல் அங்கிருந்த அறைக்குள் குதித்தான். அறையில் யாரும் இல்லாதது பெரும் ஆறுதலாக இருந்தது இளைய பல்லவனுக்கு. அறையில் இருந்த சிறு விளக்கு கூட மங்கலான ஒளியைத்தான் பரப்பியது. அந்த மங்கலான ஒளியிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எண்ணிய கருணாகர பல்லவன் அந்த அறையின் ஓரத்தில் ஒரு திரை இருந்ததை கவனித்து அடிமேலடி வைத்து ஓசைப்படாமல் அதை அணுகி அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக யாராவது அறைக்குள் வந்தால் தன்னை காத்து கொள்ள வாளை உரையில் போடாமல் கையில் பிடித்த வண்ணம் அசையாமல் திரைமறைவில் நின்றான். சில நிமிடங்களுக்கெல்லாம் அந்த அறையில் ஓர் உருவம் நுழைந்தது. ஆனால் அதை கண்டதும் இவன் வீரமெல்லாம் எங்கோ பறந்தது. வாள் பிடித்த அவன் கை வெலவெலத்து உறுதியான அவன் கால்களும் உதறத் தொடங்கின. அந்த உருவம் நுழைந்த சில வினாடிக்குள்ளேயே பெருத்த சங்கடத்தில் சிக்கி திணறினான் அந்த மாவீரன். அவன் உணர்ச்சிகளை அப்படி ஆட்டி வைக்க உள்ளே நுழைந்தது ஒரு பெண் உருவம். ஏதோ பஞ்சின் மீது நடப்பது போல் மெல்லடி வைத்து அறையில் நுழைந்தது அந்த மோகன பிம்பம். அதுவும் முன்னாடை களைந்து மறு உடை உடுக்க வந்தது. அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு முன்னாடையை மெல்ல மெல்ல களையவும் முற்பட்டாள் அந்த மோகனாங்கி. நெறியினின்று சிறிதும் பெறலாத குளத்தில் வந்த இளைய பல்லவன் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். பயத்தால் திரைச்சீலையை சிறிது இறுக்கியும் பிடித்தான். அப்படி அவன் பிடித்ததால் அசைந்த அந்த திரைச்சீலையை அந்த ஏந்திலையின் அஞ்சன விழிகள் திடீரென்று ஏறெடுத்து நோக்கின.